ரெயின்போ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் நடத்தும் தேசிய ஜேசி வார விழாவில் இன்றைய நேர்காணல் நமது ஜோன் 17 ஜோன் செக்ரட்டரி ஜேசி கிஷோர்குமார் அவர்களை இன்று நேர்காணல் நடத்த இருக்கிறோம். அவரை வருகன வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஜோன் 17 53 சங்கங்களை ஒன்றிணைத்து அவர்களை எல்லாம் வேலை வாங்குவது மட்டுமல்ல, அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பங்கு பெற செய்ய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இவர். இவரை நேர்காணல் எடுப்பது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஆகச்சிறந்த நண்பனும் கூட. ரெயின்போ டிவியின் வாயிலாக இந்த நேர்காணல் நடப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் கிஷோர் அவர்களே. வணக்கம். உங்களுடைய முதல் நாள் ஜேசியில் நினைவிருக்கிறதா? என்னுடைய முதல் நாள் ஜேசியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேசியாக அப்போ எனக்கு நினைவில்லை. ஒரு ஜேசி இயக்கத்திற்காக எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் ஜேசி இயக்கத்தை பற்றி தெரிந்து வருவார்கள். ஆனால் பல பேர் அப்படிங்கிறவங்க ஜேசி இயக்கத்தை பற்றி தெரிந்து வர மாட்டாங்க, இழுத்து வரப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். அதுபோல் என் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை இந்த ஜேசி இயக்கத்தில் நீ இணைந்தா உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு உபயோககரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜேசி இயக்கத்தில் இணைத்து விட்டார். நான் முதல்ல இந்த ஜேசி இயக்கத்திற்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயக்கம் எனக்கு என்ன தரும், எதற்காக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜேசி இயக்கத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு கூட்டத்துக்கு போய் முதல் ஜேசி அனுபவம் இன்றும் மலரும் நினைவுகளாகவே இருக்கிறது. ரொம்ப சூப்பருங்க. எல்லாரும் அழைத்து வரப்படவில்லை, இழுத்து விடப்பட்டார்கள். ஆனால் நல்ல நேரம் என்பது அழைத்து வராது, இழுத்து தான் வரும். அது உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு நம்புகிறோம். நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாகத்தான் நடக்கும்போது அந்த நிகழ்வு எதுக்காக நடந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். அதுபோல ஒரு நிகழ்வு தான் நான் இந்த ஜேசி இயக்கத்தில் இணைந்த நாளும். ரொம்ப அற்புதங்க. நீங்கள் ஜேசி முதல் நாளும் இன்றும் இந்த ஜேசியை என்பது உங்களை எப்படி ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது? என்ன மாற்றத்தை தந்தது அப்படின்னா, ஜேசியில் நான் இணைவதற்கு முன்னாடி நான் ஒரு பயிற்றுனராக இருந்தேன். ஸோ நான் பயிற்றுனராக இருந்தபோது ஒரு ட்ரெயினராக நான் நிறைய கல்லூரிகளுக்கும் ஸ்கூலுக்கும் போய் பயிற்சி வகுப்பு எடுத்திருக்கிறேன். அப்போ பயிற்சியில் கல்லூரிகளிலும் ஸ்கூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் நமக்கு தர உற்சாகத்தை பார்த்து நம்ம நல்லா பயிற்சி எடுக்கிறோம், அருமையாக பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. நம்மளை பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஜேசி செனட்டர் முத்துசுவாமி சார் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஜேசி என் அறியாமையின் நீல அகலத்தை காட்டியது அப்படின்னு சொல்லுவார். அதுபோலத்தான் இந்த ஜேசி இயக்கத்தில் நான் இணைந்து இந்த பயிற்சி வகுப்புக்குள் என்னை நானே மாற்றிக்கொள்ளும் போதுதான் தெரிந்தது, நான் இன்னும் கற்றுக்கொள்வதற்கான தளம் இங்கு இருக்கிறது என்று. ஸோ அந்த தளம்தான் இன்று வரை இந்த ஜேசியில் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்நாள் முழுக்க இந்த ஜேசி பயணம் தொடரும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒன்ஸ் ஜேசி ஆல்வேஸ் ஜேசி அப்படின்ட்டு. நம்ம இந்த ஜேசி இயக்கம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்துகிறதா இல்லை மனிதனை பண்பாளனாக மாற்றுகிறதா? இந்த ஜேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய கோட்பாடு அப்படிங்கிறது மிகவும் தேவையான ஒரு கோட்பாடு. ஒரு தனி மனித முன்னேற்றத்தின் மூலமாக சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசியின் கோட்பாடுன்னு சொல்லலாம். இன்றைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமுதாயத்தில் நல்ல தலைவர்கள் தேவை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் தேவைங்க. ஒரு சமுதாயம் எப்படி மாற்றம் அடையும், ஒரு நாடு எப்படி மாற்றம் அடையும், இந்த உலகமே ஒரு சந்தோஷமான உலகமாக எப்படி மாறும் என்றால், நல்ல தலைவர்கள் இருந்தால் தன்னை போல அனைத்து மாற்றங்களும் நடக்கும். இந்த ஜேசி இயக்கமும் நல்ல தலைவர்களை உருவாக்கும் ஒரு இயக்கமாகத்தான் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைவருக்கு தேவையான திறன்களையும், அவர்களுக்கு தேவையான வளங்களையும், அவர்களுக்கு தேவையான எண்ணங்களையும் சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி எல்லா விஷயத்தையும் தந்துதான் இந்த ஜேசி இயக்கம் ஒரு மனிதரை நல்ல தலைவனாக மாற்றுகிறது. அந்த நல்ல தலைவன் இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அற்புதம், அற்புதம். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு தலைவர், ஒரு லீடராக இருந்தால் கூட ஒரு சிறந்த பேச்சாளருங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே ரொம்ப பிடித்ததாக இருக்கும் எல்லாத்துக்கும். எனக்கும் கூட, எனக்கு பர்சனலாக பார்க்கும் பொழுது நண்பர் கிஷோர் அவர்களுடைய பேச்சுக்கு நான் ஒரு விசிறி என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த பேச்சாளன், ஒரு நல்ல தலைவனிடம் பேச்சாற்றல் வேண்டும். ஆனால் ஒரு பேச்சாளனாக மாறும் அந்த பரிணாமம் என்பது ஜேசியில் எப்படி நீங்கள் பெற்றீர்கள் அந்த உணர்வு? நிச்சயமாக எல்லா தலைவர்களும் பேச்சாளர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் நல்ல தலைவர்கள் எல்லோருக்குள்ளும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும். ஸோ அந்த பேச்சாற்றல் எவ்வாறு இந்த ஜேசி இயக்கம் எனக்கு கொடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜேசி இயக்கம் இரு வகையில் அந்த பேச்சாற்றலை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை தருகிறது. ஒன்று, கற்றுத்தருதல். ஒரு நல்ல பேச்சாளன் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை கற்றுத்தரும் பல ட்ரைனிங் ப்ரோக்ராம், பயிற்சி வகுப்புகள் இருக்குங்க. ஸோ அதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பயிற்சி வகுப்பாக எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேச்சுக்கலையை எப்படி பேச வேண்டும் என்று ஒரு 2 நாள் உங்களுக்கு உள்ள வச்சு எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற பயிற்சி பட்டறையாக கொடுக்கப்படுகிறது. அந்த 2 நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேச்சாளனுக்கு எது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று பார்த்தால் அது அவரது மேடை பயமே. அந்த மேடை பயத்தை போக்குவது அந்த 2 நாள் இபிஎஸ் பயிற்சி வகுப்பு. பிறகு எப்படி இந்த ஜேசி இயக்கம் ஒரு பேச்சாளரை உருவாக்குகிறது என்றால், ஒரு பேச்சாளனுக்கு மிகவும் முக்கியம் நல்ல மேடை. ஸோ அந்த மேடைகள் தான் ஒரு பேச்சாளனை உருவாக்கும். நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேச 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 சித்திரமும் நாப்பழக்கமும் என்பது போல பேசி பேசி தான் பழகணும். ஸோ அப்படிப்பட்ட பேச்சுக்கான மேடைக்கான வாய்ப்புகளை, பல வாய்ப்புகளை எனக்கு கொடுத்து என் பேச்சு திறமையை வளர்த்தெடுத்தது இந்த ஜேசி இயக்கம் என்பதில் நான் பெருமையாகவும் அருமையாகவும் சொல்லிக் கொள்கிறேன். அருமை, அருமை. உங்களுடைய இந்த பேச்சுக்கு தான் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். தலைவரா பேச்சாளரா, எதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள் ஜேசியை பொறுத்தவரை? ஜேசியில் நான் விரும்புவது, பேச்சாளன் என்பது ஒரு கருவியாக இருந்தாலும் இங்கு தலைமைத்துவத்தை தான் நான் அதிகம் விரும்புவது. ஏனென்றால் இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியம் ஒரு தலைமை பண்புள்ள தலைவர்களே. அவ்வாறு நல்ல தலைவர்கள் உருவானால் நிச்சயமாக நல்ல குடிமக்களும் இருப்பார்கள் என்பது என் கருத்து. எனவே நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவதுதான் இந்த ஜேசி இயக்கம். ஸோ அவ்வாறாகத்தான் இந்த ஜேசி இயக்கம் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹென்றி கிசன்பர்க் அவர் தான் நம்மளுடைய ஃபவுண்டர், ஜேசி இயக்கத்தின் ஃபவுண்டர். அவருடைய முதலில் ஆரம்பிக்கும் போது இது ஒரு டான்ஸ் கிளப்பாக தான் ஆரம்பித்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விஷயமே, இந்த இயக்கம் தேவைக்கேற்றவாறு மாறிக்கொண்டே இருந்தது. முதல்ல ஒரு டான்ஸ் கிளப்பாக ஆரம்பித்தாலும் அது ஒரு யங் மேன் சிவிக்ஸ் கிளப்பாக மாறி, அப்புறம் ஜூனியர் சேம்பராக மாறி, இன்னைக்கு ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனலாக மாறி இருக்குன்னா, இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தேவை என்றதை உணர்ந்து அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்கிறது. அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறங்காட்டி தான் இந்த இயக்கம் 120 வருடங்களாக உயிர்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதங்க. ஒரு 110 வருடம் மேல ஒரு சங்கம், ஒரு உலகளவில் செயல்பட்டு இருக்கிற இளைஞர்களுக்கான சங்கம், 18 முதல் 40 வயதில் இருப்பவர் நிரம்பியவர்களுக்கு ஜேசிஎஸ் என்றும், 13 18 வரை இருப்பவர்களுக்கு ஜூனியர் ஜேசி என்றும், 40க்கு மேல் விருப்பப்பட்டு கடந்த ஒரு பேட்டியில் சொன்னது போல, நமது முன்னாள் தேசிய தலைவர் பாலு சார் சொன்னது போல, அது 40க்கு மேலும் இங்கு இருக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கும் 40க்கு மேல் உள்ள இளைஞர்களையும் ஜேஏசி என்ற வரையறுக்குள் கட்டுப்படுத்தியுள்ளது இந்த ஜேசி இயக்கம். இந்த ஜேசி இயக்கம் எதற்கு இந்த சமுதாயத்துக்கு தேவை? இதை நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹென்றி கிசன்பர்க் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஃபவுண்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாருங்க. அதில் கடைசியாக ஒரு வார்த்தை முடியும்.
இந்த உலகத்திற்கு எதற்காக இந்த ஜேசி இயக்கம் இருக்கிறது என்பதற்காக கடைசியா ஒரு வார்த்தை வரும். எவர்லாஸ்டிங் பர்மனன்ட் வேர்ல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ போர் சூழல் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 120 வருடங்களுக்கு முன்னே இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, எவர்லாஸ்டிங் பர்மனன்ட் வேர்ல்ட் பீஸ் என்பதை யோசித்தார். அப்படி எவர்லாஸ்டிங் பர்மனன்ட் வேர்ல்ட் பீஸ் வர வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்பதை யோசித்தார். ஸோ அப்படி வரணும்னா நல்ல தலைவர்கள் உருவானார்கள் என்றால் உலகத்தில் பீஸ், அமைதி என்பதை உருவாகும். ஸோ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த அமைதி உருவானால் உலகத்தில் அமைதி என்பது உருவாகும். அப்படி தனி மனித முன்னேற்றத்தை முன்னணியாக கொண்டு சமுதாய முன்னேற்றம், உலக முன்னேற்றம், உலக அமைதி என்ற அத்தனையும் உள்ளடக்கியது தான் இந்த ஜேசி இயக்கம். அற்புதமாக சொன்னீங்க. எவர்லாஸ்டிங் பீஸுங்கிறது நமக்கு தேவை. இன்னைக்கு பொறுத்தவரை உலகம் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சில காரணிகள் அதை தடைப்படுத்துகிறது. அந்த ஜூனியர் ஜேசி விங் இளைஞருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருந்து 13 வயது 18 வயது வரை நிரம்பியவர்களுக்கு அது உள்ளே இருக்கிறவங்க ஜூனியர் ஜேசி விங். இந்த ஜூனியர் ஜேசி விங் எதற்காக தேவை தற்பொழுதுள்ள சூழ்நிலையில்? ஏனென்றால் நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொரு ஜென்ரேஷனும் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. இப்போ ZZ அவங்களும் மாறிடும். 2025 அது க்ளோஸ் ஆகி அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். ஸோ இந்த சவால்களை உட்கொடுத்துருக்கீங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் இன்றைக்கி கைக்குள் அடங்கிடுது. அப்படி இருக்கும் பொழுது 13-18 இருக்கிற ஜூனியர் ஜேசி விங் எதற்காக தேவை இந்த சமுதாயத்திற்கு? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லணும். இந்த இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிலிருந்து 40 வயதிற்கு உட்பட்டவருக்கான இயக்கம் என்பதுதான் இன்று வரை பார்க்கப்படுகிறது. இதற்காக 18 வயதிற்கு கீழே இருப்பவர்கள் இந்த இயக்கத்தில் வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. அன்றைய சூழலுக்கும் இன்றைய சூழலுக்கும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி லெவல், அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 18 வயசுக்கு மேலே தான் அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதே கிடைக்கும் நமக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன்லேயே நமக்கு தேவையான அனைத்து அறிவும் கிடைத்து விடுகிறது, அனைத்து இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடுது. இருந்தாலும் இன்று இளைஞர்கள் எது கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ என்ன கிடைக்காம இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனலா எப்படி அவங்கள தன்னைத்தானே மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லை. அது மொபைல் மூலமாக கிடைக்கவே கிடைக்காது. சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து வாழும் பொழுது மட்டும்தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக மாறும். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள்ல சேர்ந்து செயல்படும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்றால், ஒன்று, அவர்களுக்கான அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். 2, ஆட்டிடியூட், ஒருவருக்கொருவர் சேர்ந்து வேலை செய்வதாலும் சேர்ந்து ப்ராஜெக்ட் செய்வதாலும் அவர்களுக்குள்ளான மனப்பான்கை நல்ல மனப்பான்காக மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துல 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது தான் தெரியும், சேர்ந்து வேலை செய்யும் போது தான் தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு ஜூனியர் ஜேசிஸ்லயே நடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் அங்கே கல்லூரியிலே கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அவங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தாய்மார்கள்கிட்டையும் ஒவ்வொரு பெற்றோர்கள்கிட்டையும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரை பார்த்தாலும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசு ஆயிடுச்சா, ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்துடுச்சா, ஜேசியில சேர்த்து விடுங்க அப்படிங்கிறது. ஏன் ஜேசியில சேர்த்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேசி இயக்கம் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்க ரெடியாவே இருக்கு. அதே ஒரு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸா பண்றதுக்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரிகளிலும் ஸ்கூல்ஸ்லையும் இந்த ஜேசி ஜூனியர் ஜேசி அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம். அந்த ஜூனியர் ஜேசியை எஃபெக்டிவா இன்றும் மாணவர்கள் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதங்க. உண்மையா அந்த இதுக்கு நீடட். இன்னைக்கு காலகட்டத்தில் ஜூனியர் ஜேசி என்ன மாதிரி இது கொடுக்குது? ஒரு ஜூனியர் ஜேசி பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் வரை இருக்கிற அந்த தொடர்பையும் அதன் பின் ஜேசியாக உருமாறி அதன் பின் அவனுடைய தொழிலிலும் ஆகச்சிறந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடம் கடந்து வரும்பொழுது அனுபவம் பெறுகிறார். மனப்பாங்கு, ஸோ ஆட்டிடியூட் பற்றி சொன்னீங்க. ஒரு மனப்பான்மை தான் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறது என்று. அதே போல்
40 வயதுக்கு மேல் மனப்பாங்கு, ஓரளவு மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆட்டிடியூட் மாறி இருக்கும், லைஃப் மாறி இருக்கும். பட் அப்பவும் ஜேஏசி தேவையா? நிச்சயமாகங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 18 வயதிற்கு முன்னாடி இருப்பவர்களுக்கு எதற்கு ஜூனியர் ஜேசி தேவை அப்படிங்கிறத கேட்டீங்க. அதுக்கான பதில் சொன்னோம். அதில் 2 விஷயத்தை கவர் பண்ணோம். ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று மனப்பாங்கு. மூன்றாவதாக ஒன்று அங்கேயும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கவர்மெண்ட்டே அதிகம் எதற்காக செலவு செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு செய்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக வருடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இதற்காக அப்படின்னா இன்னைக்கு ஸ்கில்டு பர்சன் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸையும் கொடுக்கறதற்காக ஜேசி வந்து அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயதிற்கு அப்புறம் எதற்காக வந்து ஒரு ஜேசி வந்து ஜேஏசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. எதற்காக வேண்டும் அப்படின்னா, இது 2 விஷயத்தை வந்து இதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று once a JC is always a JCங்க. ஸோ ஒருவன் ஜேசியாக சேர்ந்து விட்டான், ஒரு கொஞ்சம் வருடம் அந்த ஜேசியில் பயணித்து விட்டான் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஜேசியாகத்தான் வாழ்வார். அவர் வேணா வேற எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு வேண்டாலும் போகலாம். நான் ஒவ்வொரு வருடமும் சொல்வது என்ன, நீங்க எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்கும் போது நான் சொல்றது என்னன்னா, இட் இஸ் அ ஸ்கூல் ஃபார் ஆல் த ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்கள நல்ல ஒரு தலை சிறந்த ஆட்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஜேசிக்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜேசிக்கள் அத்தனை விஷயங்களும் அவங்களுக்காக கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் 40 வயசுக்கு மேலே இருக்கணும்னா, அந்த ஜேசிக்களுடைய அறிவும் திறனும் அவர்கள் அதற்கு மேது பொருளாதார ரீதியில் அவர்கள் நல்லா இருப்பாங்க. அந்த விஷயமெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருக்கும் அனைத்து ஜேசிக்களுக்கும் போய் சேர வேண்டும். என்னன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஒரு காலத்தில் அப்பா அம்மாவாக மாறிடுவாங்க. அதே போலதான் 40 வயதை கடந்துடைய அந்த ஜேசிக்கள் என்ன பண்ணணும்னா, அவர்கள் அனுபவத்தையும் அவர்களது பொருளாதாரத்தையும் கீழே இருக்கும் 18 வயதில் இருந்து 40 வயதிற்குள் இருக்கும் ஜேசிக்களுக்காக தருகிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேசி இயக்கம் இன்னும் வலிமையான இயக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, ஏன் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது சொன்னீங்க, கேட்டீங்க. எதற்காக அவங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஹெல்த் அப்படின்னு கேட்டீங்க. WHO வந்து ஹெல்த்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடல் அளவிலும் மன அளவிலும் யார் சரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு. அந்த உடல் அளவிலும் மன அளவிலும் நாம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கணுங்க. எல்லாருமே நம்ம அப்ரிஷியேஷன்ஸ்க்காக ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சோஷியல் ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நாம் சென்று வேலை செய்வதற்கான ஒரு தளம் 40 வயதை கடந்தும் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு தளத்தை அமைத்து கொடுப்பது தான் இந்த ஜேஏசிங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேசிக்கள் செய்யும் வேலைகளை தான் செய்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஜேசிக்கள் செய்யும் வேலைகளை அவர்கள் செய்வதில்லை. அவர்களுக்கென தனியாக திட்டமிட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறார்கள். ஜேசிக்கள் 18 வயதில் இருந்து 40 வயதிற்குள் இருக்கும் ஆட்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறார்கள். 40 வயதிற்கு மேல் கடந்து இருக்கும் ஆட்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணும், என்னென்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறத யோசித்து அவர்கள் திட்டக்குழு விட்டு அதில் செயல்படுத்துகிறார்கள். அதனால பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஜூனியர் ஜேசி தேவையோ அதே அளவு ஜேசி அலுமினி கிளப்பும் தேவைதானுங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒன்ஸ் ஜேசி ஆல்வேஸ் ஜேசி. ஸோ அந்த ஜேசிங்கிறது அதுக்கு ஏதோ ஒரு உள்பொருட்கள் இருக்கிறது இல்லை, அந்த உள்பொருள் ஒன்ஸ் ஜேசி ஆல்வேஸ் ஜேசின்னா அவன் ஒன்ஸ் ஜேசி ஆனால் அவனுடைய வாழ்நாள் இறுதி வரை அவன் ஜேசியாக இருப்பான்னா அந்த விஷயம் என்ன மாதிரியான விஷயம் இல்லை. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 விஷயம் பற்றி பேசணும். ஒன்று வந்து அறிவு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாங்கு, மூணாவது ஸ்கில்ஸ் திறன் பற்றி பேசணும். இதெல்லாம் ஜேசி கொடுக்குது அப்படிங்கிறத பேசணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு ஒவ்வொரு நிலையிலும் பரிணமித்து வாழ்வதற்கு எது மிகவும் பயன்படுகிறது என்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள். ஸோ அந்த பழக்க வழக்கம் ஒரு ஜேசிக்கான பழக்க வழக்கம் இருந்துருச்சுன்னா அந்த பழக்க வழக்கம் அவன்
சாவும் தருவாயில் வரைக்கும் ஒரு ஜேசி பழக்க வழக்கமாக தான் இருக்கும். ஒரு மீட்டிங்க்கு போறோம், ஒரு மீட்டிங்க்கு போனா ஜேசிக்கான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆர்கனைஸ் பண்றாங்க வைங்களே, வீட்டுல நம்ம யாரை கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜேசி மக்கள் இருக்கிற இடமா இருந்தது அப்படின்னா அவரை கூப்பிடுங்க, அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்விடேஷன், இப்ப எனக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, எங்க சித்தி வீட்டுல ஒரு கல்யாணம், அவர் கிஷோர் வந்துட்டாரு அப்படின்னா ஈஸியா எல்லாம் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லுவாங்க. அது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜேசியில இருந்து தான். போனா எத்தனை பேர் வருவாங்க, எந்த மண்டபம் புக் பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ என்ன பண்ண வேண்டியது இருக்கு, என்ன உணவு வந்து பரிமாற வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயம் நுணுக்கமாக ஒரு செக்லிஸ்ட் போடுறதை எங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜேசி இயக்கத்துல தான் கத்துக்கிட்டோம். ஸோ அவ்வாறு நமக்குள்ளேயே ஊடுருவி ஒரு பழக்க வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜேசி இயக்கம் கொடுக்குதுங்க. நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா எனக்கு மேடைகளை கொடுத்து இந்த பழக்கத்தை உருவாக்குனாங்காட்டி தான் என்னால் நல்லா பேச முடியுது. அதே போலதான் இந்த ஜேசி இயக்கம் ஒவ்வொருவர்களுடன் இரண்டரை கலந்து இருக்குங்க. அற்புதங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஜேசி ஆல்வேஸ் ஜேசி, அந்த ஜேசினா என்னன்னு எல்லாரும் பொதுமக்களுடைய கேள்விக்கு அழுத்தம் திருத்தமாக 3 விஷயங்களை தாண்டி 4வது விஷயம் நம்ம பழக்க வழக்கம். ஒரு இடத்துல போனால் நம்ம ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாமே இருந்து ஒரு ஜேசிஸ்னால் அவனுக்கான ஒரு பண்பு இருக்குது அப்படிங்கிறத அற்புதமாக சொன்னீங்க. அந்த பண்பு கற்றல்ங்கிறது என்று நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் புரிஞ்சிக்க முடியுது. கற்றல் என்றுமே அந்த ஆர்வம் ஜேசியிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஆதலால் தான் 13 துவங்கி 18 முடிந்தாலும் 18 துவங்கி மீண்டும் 40 முடிந்தாலும் 40 துவங்கி நாம் இருக்கும் வரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. நாம் இருக்கும் வரை இருக்கிறனால தான் இந்த 110 இயர்ஸ் வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி அற்புதமான ஒரு மெம்பர்ஸ்க்கெல்லாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அவனுடைய அந்த கனவு. அவன் கனவு காணுவது வெற்றி அடைய வேண்டும். அதற்கு பின்புலம் முக்கியமா இல்லை அவனுடைய கற்றல் முக்கியமா? அந்த கற்றலும் பின்புலமும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு இயக்கம் ஜேசியா அப்படிங்க சிந்திக்க தோணுது. நிச்சயமாங்க. நீங்கள் சொல்லும் போது நான் என்னுடைய சுய எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஒரு பின்புலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெரிய பின்புலத்தில் இருந்து வரும் ஆள் இல்லைங்க. அப்படி பின்புலத்தில் இருந்து வரல அப்படின்னாலும் இந்த ஜேசி இயக்கம் எனக்காக அனைத்தையும் கொடுத்திருக்கிறது. நான் வந்து என் தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில காலங்களுக்கு இந்த ஈரோடுல இருந்து புலம்பெயர்ந்து திருப்பூர்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். மறுபடியும் நம்ம வந்து ஈரோட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இங்கே வரும் சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயக்கம் வந்து எனக்கு என்ன குடிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, நிறையா மக்களை தெரியாது, புதிய அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு எல்லாருமே ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகிறவங்க கிட்ட இருந்தது. இந்த இயக்கத்தில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கான நண்பர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்தது வந்து இந்த ஜேசி இயக்கம். கற்றல் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஜேசி இயக்கம் என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற வருட சந்தா ஒரு குறைந்த தொகையாக இருந்தாலும் எனக்காக பல நல்ல பயிற்றுனர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒவ்வொரு தலைப்பிலும் என்ன தேவையோ அதை கொடுப்பது இந்த ஜேசி இயக்கம்ங்க. முதல்ல. இரண்டாவது, எனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உறுப்பினர் இணைந்த நான் உறுப்பினரிலிருந்து ஒரு இயக்குனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்னு எனக்கு பல பொறுப்புகளை தந்து அந்த பொறுப்புகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா பட்ட தீட்டி கொண்டு வந்திருக்குங்க. ஸோ அப்படி பட்ட தீட்டி கொண்டு வந்ததன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு 100 கோடி ரூபாய் கம்பெனியில் டக்குன்னு கொண்டு போய் என்னை சிஇஓ உட்கார வைங்களே, நான் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இது சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு கூட அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் இந்த ஜேசி இயக்கம் ஒரு மீட்டிங்கை எப்படி நடத்தணும், ஒரு போர்டு மீட்டிங்னா என்ன, அந்த போர்டு மீட்டிங்கில் எப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும், ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கணும், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் என்னென்னலாம் நடக்குமோ அதையெல்லாம் ஒரு வருடத்தில் ஒரு ஜேசி பிரசிடென்ட்டாக இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அப்படி கற்றுக்கொள்ளும் உங்களுடைய அனுபவம்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பக்கபலமாக இருக்கும். அந்த பக்கபலம் உங்களுக்கான அடித்தளம் இல்லை என்றாலும் அது ஒரு பெரிய அடித்தளமாக இருந்து உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உங்கள் கனவுகளுக்கும் அது ஒரு வலு சேர்த்து உங்கள் கனவை வெற்றி பெற நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம்ங்க. அற்புதங்க. அதாவது உங்களுடைய கனவுகளுக்கு பின்புலம் தேவையில்லை, உங்களுடைய நண்பர்கள் தான் மனம். நல்ல நண்பர்களோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையும் உங்கள் கனவு பலிக்கும். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமைகளையும் ஒரு பறைசாற்றக்கூடிய ஒரு இடமாக ஜேசி இருக்கிறது. உங்களிடம் ஒரு கடைசி கேள்வியாக உங்களிடம் ஒரே கேள்வி. எல்லாரும் ஜேசியில் ஜாயின் பண்ண குடும்பத்தோடு இருக்காங்க அப்படின்னு இங்கே கேள்விப்படுறோம். ஏன் குடும்பத்துடன் தேசியில் பணியாற்ற வேண்டும்? குடும்பத்தோடு இங்கே வர்றதுக்கு இங்கே என்ன காரணம் இருக்குது? இந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸில் அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, where there is a righteousness in your heart, there is a harmony in a family. Where there is a harmony in a family, there is a order in a nation. Where there is a order in a nation, there is a peace in the world அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் முன்னாடி சொன்னதை தான் நான் இங்கே இணைக்கிறேங்க. ஹென்ரி கிசன்பர்க் அவருடைய கனவு உலக அமைதி அப்படிங்கிறத எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு மனிதன் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனின் நேர்மை அதிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்தோட ஹார்மனி. ஸோ இந்த இடத்துல தான் ஜேசிக்கு வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ ஒரு குடும்பத்தோடு ஏன் ஜேசியில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஜேசி இயக்கம் குடும்பமாக இருப்பதற்கான அனைத்து விஷயத்தையும் கற்றுத்தருகிறது. இந்த வருடம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மண்டலம் 17ல் ஒரு அருமையான திட்டத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த திட்டத்தின் பேர் 2G அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது வந்து அதிகமாகி கொண்டே போகிறது. பெற்றோர்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, பிள்ளைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது பெற்றோருக்கு தெரியவில்லை. நீ சொல்றதை ஏன் நான் கேட்கணும், நீ சொல்றதை ஏன் நான் கேட்கணும் அப்படின்னு இருவருக்குள்ளரையும் அந்த ஒரு கலகம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜெனரேஷன் கேப்புங்க. அது அப்படிதான் நடக்கும். இது வந்து இன்னைக்கு மட்டும் ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது ஏற்பட கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த யங் ஜெனரேஷனோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கிறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. அதுக்காக அந்த 2 ஜெனரேஷன் ப்ரோக்ராம்ல ஒரு குடும்பத்தோடனான ஒரு ப்ரோக்ராம்ங்க. ஸோ அதில் நீங்களும் கலந்து கொண்டீர்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகள் இருவரும் சேர்ந்து கலந்து கொள்ளுமாறு ஒரு பயிற்சி திட்டம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்திய அளவில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு குடும்பமாக வளர்வதற்கு என்னென்ன திட்டங்கள் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு தளத்திலும் செயல்படுத்தி கொண்டு இருப்பதால் தான் இது குடும்பத்திற்கான ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஹார்மனி கிரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் அமைதி பிறக்கும் என்பதை ஜேசி என்றும் நம்புகிறது. அற்புதங்க. ஒரு மனித ஒரு இளைஞனை ஒரு நல்ல பண்படுத்தி அந்த இளைஞன் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம், அதையும் தாண்டி ஒரு நல்ல பரிணாமம், அவனிடம் நல்ல ஒரு ஹேபிட், அவனுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அதையும் தாண்டி ஏன் அவன் குடும்பத்தோடு ஒன்று இருக்க வேண்டும், அந்த குடும்ப அமைதி என்பது உலக அமைதியை சாடும் என்று அற்புதமாக கொண்டு வந்தீங்க. இந்த தலைமைத்துவம், இந்த பேச்சாற்றல், இந்த உலக அரங்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜேசி செய்து கொண்டிருப்பதை வந்து அற்புதமாக இந்த நேர்காணல் வாயிலாக, இந்த ரெயின்போ டிவியின் நேர்காணல் வாயிலாக நீங்கள் தெரிவித்தமைக்கு மிக்க மிக்க சந்தோஷம். உங்கள் வருகை எங்கள் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸின் இந்த ஜேசி வார விழாவில் நேர்காணல் நடத்தியது எங்களுக்கும் பெருமை. மிக்க நன்றி கிஷோர் அவர்களே. நன்றி.